தீபாவளி ஸ்பெஷலா பன்னீர் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா அந்த பன்னீர் ஜாமுனை ட்ரை பண்ணி பாருங்க. தீபாவளி கொண்டாடுற அனைவருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 1 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லை அப்படின்னா பாதி லெமனோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. நம்ம வினிகர் சேர்த்த உடனே இந்த மாதிரி உடனே நல்லா பால் எல்லாம் தெரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணியில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம்ஸ் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த வினிகரோட ஸ்மெல்லு அப்புறம் அந்த லெமனோட அந்த புளிப்பு தன்மை அதெல்லாம் போகும். காட்டன் துணியில இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஹவர் இதுக்கு மேல வெயிட் போட்டு அப்படியே வச்சிருங்க. ஒரு 1/4 ஹவர் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரா தண்ணி இல்லாம நல்லா ட்ரையா இருக்கு. இப்போ இந்த டைம்ல ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு பிஞ்ச் வர அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. நம்ம பேக்கரியிலலாம் வாங்குறோம் அப்படின்னா அது பிங்க் கலரில் தான் கிடைக்கும். அதுக்காக லைட்டாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மைல்டு பிங்க் கலரில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நல்லா இதை உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக நீளமாக இந்த மாதிரி பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி ஷேப்லேயே பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பார்க்கவே நல்லா க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குல்ல. இப்போ இதுக்கு நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். 1/2 கப் சுகர் எடுத்துட்டு அதே கப்ல 3 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் நான் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுனால சேர்த்திருக்கேன். நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுகர் சிரப்புக்கு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீர் ஜாமுன் நம்ம எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் நல்லா கொதி வரணும். அந்த டைம்ல தான் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக செஞ்ச பன்னீர் ஜாமுன் எல்லாமே 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிடும். இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 3 மணி நேரம் ஜீராவிலேயே நல்லா ஊறி வரட்டும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் ஜாமுன் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.